ஹாய் செலிபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே என்ன வீடியோ அப்படின்னா, பாப்பாக்கு வந்து பாத்திங் பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஏதாவது ஒரு இதை நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கான ரிசல்ட் தெரியாது. அப்புறம் நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எல்லாமே க்ரீமு அது இதுன்னு போட்டு நம்ம கவர் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம நம்ம ஃபுல் பாடியை வந்து கவர் பண்ணாமல் விட்டுறோம். இப்போ அந்த இதாக பார்க்க போகிறோம். நம்ம இது ஃபுல்லாக ஃபேஸ் அண்ட் பாடி இது குளிக்கையில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கூழாங்கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது இதை வந்து நம்ம எல்லாமே இது நாட்டு மருந்து கடையில் வாங்கினதா அங்கே இருக்கும். உங்கள் ஊரில் ஏதாவது இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கூழாங்கிழங்கு எல்லாமே நானும் பாப்பா மட்டும்தான் 50 கிராம் தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு அளவு சரியாக தெரியல. அப்புறம் வந்து கடலைப்பருப்பு நம்ம ஃபேஸ்க்கு ஒயிட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஃபேஸில் போத் ஃபேஸ் ஆறு பாடிக்கு ஒயிட் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, கடலைப்பருப்பு 50 கிராம். அச்சோ, கடலைப்பருப்பு. அப்புறம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம ஒரிஜினலாக வீட்டில் ரோஸ் இருக்குது அப்படின்னா அதை காய வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம எங்கள் வீட்டில் ரோஸ்லாம் இல்லை, நாங்கள் வெளியில தான் வாங்கிப்போம். ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து வேற என்ன, நான் என்னென்ன சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ் போட்டுக்கலாம். இது இன்னும் நம்மளுக்கு கலராக கொடுக்கணும் அப்படின்னா இந்த பாசிப்பயிரோட எக்கோட ஒயிட் இருக்குல்ல, அந்த எக்கோட ஒயிட்டை வந்து நம்ம இதில் ஊற்றி வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு மித்த பொருளை நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது, வீட்டிலே ஏதாவது ஓரத்தில் காய வச்சுக்கணும். 1 or 2 days காய்ஞ்சா போதும். அப்புறம் வந்துட்டு மஞ்சள் தானே அரைக்க போகிறோம், நமக்கு பிடிக்கணும்ல, அதனால மஞ்சள். அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் கிழங்குல இருக்கும்ல, அது மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வெட்டி வேறு, இதை வந்து நான் உடைக்கல, இப்போ தான் எல்லாமே உடச்சி செட் பண்ணுறேன். வெட்டி வேறு, அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த காற்று கருப்பு அடிக்காமல் இருக்க ஏதோ சொல்லுவாங்க, சாரி எனக்கு தெரியல. அப்புறம் வந்து விரல் மஞ்சள் எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. விரல் மஞ்சள், அப்புறம் வந்து வெட்டி வேறு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தான் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் மஞ்சள், உருண்டை மஞ்சள் சொல்லுவாங்கள்ல, 4 பேருக்குலாம் போடுவாங்கள்ல, உருண்டை மஞ்சள். அப்புறம் வந்து பாசிப்பயிறு, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து இந்த கூழாங்கிழங்கு பார்த்துக்கோங்க, கூழாங்கிழங்கு. அப்புறம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ். அவ்வளோதான், வேற எதுவும் வாங்கலை. இன்னும் உங்களுக்கு எதுவும் வேணும்னா நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம இப்போதைக்கு இது மட்டும் தான் வாங்கிப்போம். ஃபர்ஸ்ட் பாப்பா 1 year இருக்கையில இன்னும் நிறைய ஆட் பண்ணி தேய்ச்சேன். இது சொல்ல மாட்டேன், வசம்பு. இது பாப்பாக்கும் சேர்த்து போடுறதுனால வசம் எடுத்துருக்கு. இந்த பெரியவங்க மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னா வசம்பு நம்மளுக்கு தேவையில்லை, அது குழந்தைன்றதுனால நம்ம வசம் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெயில்ல காய வச்சு ரொம்ப வேர்க்குது. ஓகே காய்ஸ், இப்போ என்னென்ன வாங்கிப்போம் அப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து விரல் மஞ்சள் சொல்லுவாங்கல்ல, இது கொஞ்சம் எல்லாமே கம்மியான குவான்டிட்டியில தான் வாங்கிப்போம். ஏன்னா நானும் பாப்பா மட்டும்ன்றதுனால எல்லாமே கம்மியான குவான்டிட்டியில தான். என்ன இருக்கு அப்படின்னு ஓரளவு 1 time பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் நான் சொல்றேன், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. விரல் மஞ்சள், அப்புறம் வெட்டி வேறு, பாப்பாக்கும் சேர்த்து போடுறதுனால வெட்டி வேறு. அப்புறம் வந்து குண்டு மஞ்சள்னு சொல்லுவோம், குண்டு மஞ்சள். அப்புறம் கஸ்தூரி மஞ்சள். அப்புறம் வந்து இது கூழாங்கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது. வசம்பு, ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் ஒரிஜினலா நம்ம வீட்டில் வந்து செடி இருக்கு, ரோஸ் செடி இருக்கு அப்படின்னா அதை ரோஸ்லாம் எடுத்து காய வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, எல்லாமே கம்மியான குவான்டிட்டி தான், 2 பேருன்றதுனால. அப்புறம் வந்து பாசிப்பயிறு. இவ்வளோதான் காய்ஸ், இவ்வளோதான் சில பீஸ் எடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இதுதான். உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஆட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் இதில் நான் ஆட் பண்ணி நான் இது பண்ணுறேன். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெயிலில் காய வைக்கக்கூடாது, வீட்டிலேயே சைடில் எங்கேயாவது ஓரமாக காய வச்சிடணும். இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இருக்கும். நாட்டு மருந்து கடையில் புளியல் பொடி வேணும் அப்படின்னு கேட்டாலே அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீடியோ இல்லை எதையாவது பார்த்து லிஸ்ட் போட்டு வச்சு அவங்கள கொடுத்தீங்கன்னா அவங்களும் இதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நம்ம வந்து ஃபேஸ் தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறோம். இப்போ வந்து வெயிலில் வேற நம்ம அடைஞ்சதாக இருக்கும். ஸோ நம்ம பாடியுமே சேர்த்து பார்த்துக்கணும், ஃபேஸ் அண்ட் ஃபுல் பாடியுமே சேர்த்து நல்லா கலர் கொடுக்கணும், நல்ல ஸ்மெல் வரணும். நம்ம ஃபேஸில் எதுவும் பிம்பிள்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா இந்த குளிக்கையில நம்ம இதை மஞ்சள் நம்ம சேர்த்து குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேஸ் பேக்குக்கும் இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பேக் நானுமே யூஸ் பண்ணுவேன். அது என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறையாவே யூஸ் பண்ணுறேன். பாப்பாவுக்கு போடுறத விட நான் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். அவளுக்குமே இது கண்ணு எதுவும் எரியாது, குழந்தைங்க நம்ம பயப்படாம போடலாம். வெளியிலனா இப்போ ஏதோ கஸ்தூரி மஞ்சள் ஏதோ சம்திங் ஏதோ மஞ்சள் இருக்கு, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா பாப்பாவுக்கும் கண்ணு எரி. நம்மளுக்குமே டெஸ்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
அது ரொம்பவே இன்ஆர்கானிக்காக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம நம்ம ஆர்கானிக்காக நம்ம குழந்தைங்களுக்கும் போடுறதுனால நம்ம சேஃபாக தானே பார்த்துக்கணும். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இதை நான் இப்போ ஒரு 1 or 2 days காய வச்சுட்டு அப்புறம் அரைச்சிட்டு அது எப்படி இருக்குன்னு அந்த பொடியை வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே ஓகே, சரி ப்ளீஸ் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர்.